ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் தேவைகளையும் உன் கோரிக்கைகளையும் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக காலையில் இருந்து உன் வீட்டு வாசற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் உன்னிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்பதற்காக வண்டியிட்டு காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் வார்த்தைகளால் கேட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உன் வாழ்க்கையில் அம்மா நான் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். உனக்காக நீ எதை வேண்டும் என்று கேட்கிறாயோ அந்த விஷயத்தை உன் விருப்பப்படியே உன்னிடம் சேர்த்து உன்னுடைய மனதில் நீ படுகின்ற கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன் தங்கமே. இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகிறது. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதில் எல்லாவற்றிலுமே உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தானே உன் அம்மா உனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய விதியோடு உன் அம்மா நான் போராடி கொண்டிருப்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆனால் நீதான் எதுக்கு அம்மா எனக்கு இவ்வளவு வேதனை, எனக்கு எப்பொழுதுதான் நல்லது செய்வீர்கள், என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லையே என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டும் என்பதை இத்தனை காலம் செய்து கொடுத்த நான் இப்பொழுது ஏன் செய்து கொடுக்கவில்லை என்று யோசித்தாயா செல்லமே? உன்னை காக்க வைக்க வேண்டும் என்பது, நீ கேட்டதை தரக்கூடாது என்பது எனக்கு எந்த விருப்பமும் இல்லை தங்கமே. உன்னுடைய ஏக்கத்தையும் கஷ்டத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதை எப்பொழுது சரி செய்வேன் என்று காத்து கொண்டிருக்கும் உன்னை எப்படி உன் அம்மா ஏமாற்றுவேன், உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதற்காக எல்லாவற்றையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்குள் நீ ஏன் அவசரப்படுகிறாய்? இத்தனை நாட்கள் காத்திருந்த நீ இன்னும் 2 நாட்கள் மட்டும் ஒரு செல்லமே. வருகின்ற நாளானது உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்தியை கண்டிப்பாக கொண்டு வரும். அன்போடும் பாசத்தோடும் என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கிய உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நல்ல செய்தியை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு பெற்றுக் கொள்வாய்தானே? உனக்கான நல்ல விஷயம் நடக்கும்படி என்னுடைய அனுகிரகத்தை உனக்கு முழுமையாக கொடுத்தும் விட்டேன். என் அன்பின் வடிவமான என் பிள்ளையான உனக்கு வசந்த காலத்திற்கான வழியைத்தான் காட்டப் போகின்றேன் செல்ல. அதை எதிர்பார்த்து நீ சந்தோஷத்தில் திளறப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வழியையும் நான் ஏற்படுத்தி தரத்தான் போகிறேன். நீ சேர வேண்டிய இடத்தில் நான் நிச்சயமாக உன்னை சேர்ப்பேன். எந்த விஷயம் உனக்கு முன்னேற்றத்தையும் எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறதோ, எது உன்னை உண்மையாக மாற்றுமோ அந்த வசந்த காலத்தையே நான் உனக்கு கொடுக்கின்றேன். நீ எதிர்பார்த்தபடியே மிக பெரிய மாளிகையில் உன்னை ராஜாவாக அமர வைக்க உனக்கான எல்லா வேலைகளையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். நான் செய்தது எல்லாம் உனக்காக கொடுத்தது எல்லாம் விரைவில் உன்னை வந்து சேரப் போகிறது. அந்த சமயத்தில் உனக்கு கிடைத்ததை நீயே நினைத்து அதிர்ச்சிக்கு உள்ளாக போகிறாய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடியே நல்ல வேலையும் மாலையும் செல்வ செழிப்புமாக உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுவோரும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லா இந்த உலகில் நீ அனுபவித்த காயங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து கலங்காதே. இந்த உலகத்தில் உன்னை விட மோசமான நிலையில் உள்ளவர்கள் கூட போராடி கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனால் உன்னுடைய கஷ்டத்தை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல்
இதுவும் கடந்து கொண்டுதான் போகும் என்று சொல்லிப்பார். உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நல்ல நாளாக இருந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கெட்ட நாள் என்பது உனக்கு ஏதேனும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மோசமான நாளாக இருந்தால் அன்று ஏதேனும் ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொண்டு இருப்பாய். அதனால் எந்த ஒரு நாளுமே உன் வாழ்க்கையில் வீணா போன நாளாக இல்லை. அதனால் எதிலுமே நீ அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது குழந்தையே. என் குழந்தையே, ஏமாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கான ஒரு முயற்சி மட்டுமே. உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளாமல் வேர்வையும் சரி கண்ணீரும் சரி உப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த இரண்டும் தான் உன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றக்கூடிய விஷயமாக கருதிக்கொள். என் செல்லமே, எந்த விஷயத்திற்காகவும் நீ அவசரப்படாதே. உன் வாழ்க்கையில் ஏது நடக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக உன் அம்மா நான் நடத்தி கொண்டுதான் தரப்போகிறேன். காரணம் இல்லாமல் நான் இதை சொல்லவில்லை செல்லமே. இவ்வளவு நேரமாக நான் சொல்கின்ற அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பயன்படும். உனக்கு பின்னால் பேசுபவர்களை பார்த்து நீ யோசிக்கவோ பயப்படவோ கண்டு கொள்ளவோ வேண்டாம். என்றால் அவர்களால் பேச மட்டும்தான் முடியும். அவர்களால் உன்னுடைய நிழலை கூட தொடுவதற்கு தகுதிகள் இல்லை செல்லமே. அடுத்தவர்கள் உன்னை பற்றி குறை கூறுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள் என்று தெரிந்தாலும் அவர்களிடம் சென்று ஏன் பொய் சொல்லுகிறாய், ஏன் என்னை அவதூறாக பேசுகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கும் அவர்கள் பொய்தான் பேசுவார்களே தவிர உண்மை ஒரு பொழுதும் பேச மாட்டார்கள். என் செல்லமே, அதை அப்படியே விட்டுவிட்டு சென்று கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நினைத்து என் விதி இப்படிதான் என்று அப்படியே நினைத்து விட்டுவிடாதே. என்னிடம் நீ தொடர்ந்து வேண்டும் பொழுதும் உனக்கான விதிவிலக்கை உன் அம்மா நான் நிச்சயமாக நடத்தி தருவேன். நீ கவலைப்படாதே செல்லமே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள உன் அம்மா நான் இருக்கின்றேன். நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லதே நினை.